நாங்க வந்த நேரம் தான் சரியில்லையே தவிர வந்திருக்க இடம் அப்படி ஒரு இடம். ஆசிக்கு எங்க கேட்டான், அக்கா ரிசார்ட்ல நமக்கு தேவையானதெல்லாம் இருக்குமான்னு. அவனுக்கு தேவையான எல்லாமே இருக்கு. வந்து உண்மையிலே வந்து நம்ம எனக்கே முதுகு வலிக்குது, நான் பண்ணிக்கிறேன். இப்ப பண்ணாதீங்க, வாங்க போலாம். ஆரம்பிச்சிங்களா? ஆன் பண்ணிட்டீங்களா? கால் பண்ணி ரெசார்ட்டை புக் பண்றவங்களுக்கு நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்தா 55% ஆஃபர். கருப்பு ரோஜா யூடியூப் சேனல் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம். செம்ம வெக்கேஷன்ல, அதுவும் நாங்க வந்த நேரம் தான் சரியில்லையே தவிர வந்திருக்க இடம் அப்படி ஒரு இடம். என்னன்னா இந்த மழை வரும்னு தெரியாம இந்த நேற்று கொடைக்கானல் டு பெரியகுளம் கடுப்புல போய் வந்தோமா, இங்கே போய் அங்க போய் இந்த பொள்ளாச்சி போய் புளியம்பட்டி போய் பொள்ளாச்சின்னு சுத்தி அடிச்சதுல செம்ம டென்ஷன் ஆயிட்டோம். நேற்று இங்க அதாவது 10 மணிக்கு கிளம்பி 7 மணிக்கு வந்தோம் கொடைக்கானல். ஒரே ஆள் நாங்க தான். அதுவும் இந்த சுந்தரா டிராவல்ஸ்ல வந்து நாங்க வந்ததெல்லாம் பெரிய குடும்பம், வண்டி ஏறவும் மாட்டேங்குது. இப்படியா ஆண்டை முன்னத்துல ஒரு கார் இந்த வருஷம் இல்ல இன்னும் 2 வருஷம் ஆகும் போல இருக்கு. அந்த மாதிரி ஹாப்பியா வரல வரும்போது. பட் ஆனா வந்து எங்களை வந்து அவ்வளோ அழகா ரிசீவ் பண்ணி அண்ட் வந்து ரொம்ப மரியாதையா வந்து எங்களை வந்து இன்வைட் பண்ணது வந்து எங்களுடைய அறந்தாங்கி ஹீரோ ஹிட்ஸ் உடைய தாளாளர் மரியாதைக்குரிய கவிதா மேம். அவங்க தான், மேடம் எங்க ரெசார்ட் இருக்கு, ப்ளீஸ் நீங்க ஒரு 2 days வந்து சும்மா ஒரு ரெஸ்ட் பண்ணிட்டு போங்கன்னாங்க. சும்மா கூப்பிட்டாலே வருவோம், ரெசார்ட் இருக்கு வாங்கன்னா போன். சபீனாவுக்கு சும்மா தான் போன் அடிச்சேன், பெட்டியோட இருக்கேன் எங்க வரணும்னா அள்ளி போட்டு அவரோட வந்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெசார்ட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா சூப்பரான ரெசார்ட். ஸோ உங்ககிட்ட நான் இதுக்கு ஷேர் பண்றேன்னா உங்களுக்குமே வந்து மேபி இந்த மாதிரி வந்தீங்க அப்படின்னா ஃபேமிலியோட வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா ஒரு ரெசார்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க இது தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் RS ஃபேமிலி ஸ்டே. ஸோ நான் உங்களுடைய வெப்சைட் லிங்க் கொடுத்துட்றேன், நீங்க தாராளமா போய் வெப்சைட்ல போய் செக் பண்ணிக்கலாம் அண்ட் புக் பண்ணிக்கலாம். சும்மா பேசும்போது நான் என்ன கேட்டேன், மேடம் எங்க வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணா ஏதாவது ஆஃபர் இருக்கான்னு கேட்டேன். மேடம் கால் பண்ணி ரெசார்ட்டை புக் பண்றவங்களுக்கு நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்தா 55% ஆஃபர். ஸோ கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி என்னோட பேர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு விலை குறைக்கப்படும். ஸோ நீங்க கண்டிப்பா இந்த வெக்கேஷனுக்கு வந்து எங்கேயாவது பிளான் பண்ணிருப்பீங்க. கொடைக்கானல் வந்து முன்னாடி நல்ல வெயிலா இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. இல்ல நல்ல கிளைமேட், நாங்க நேத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம், சூப்பரா இருக்கு. இந்த மந்த் இப்போ இந்த ஒரு 15 நாள்ல நீங்க வர்றதா இருந்தா தைரியமா நீங்க வரலாம். கொடைக்கானல் வேற லெவல்ல இருக்கு. இ பாஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. கீழே தான் கிரௌடா இருக்கு, இந்த ஏரியாலாம் நல்ல கிரௌடெல்லாம் கிடையாது, சூப்பரா இருக்குங்க. இங்க இருந்து பஸ் ஸ்டாண்டு வெறும் 2 கிலோமீட்டர் தான். வந்த உடனே ஒரு மாதிரி மத்தியானமும் சாப்பிடலையா, இங்க ரெசார்ட்ல வந்து சிக்கன் குழம்பு, ரசம், தயிர், 65 பிரிச்சு எடுத்துட்டாங்க. ஃபுட்டும் சரி, தங்குற இடமும் சரி, நம்மள அழைச்ச மனசும் சரி, தங்கமான மனசு. வந்ததுக்கு இந்த ரெசார்ட்டை சுத்தி காமிக்கிறோம், கண்டிப்பா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். அண்ட் உங்க ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தங்குற மாதிரியான ஒரு சூப்பரான ரிசார்ட். மறந்துடாதீங்க மக்களே, வெப்சைட் லிங்க் இருக்கு. அண்ட் நான் கீழே கொடுக்குற போன் நம்பருக்கு டைரக்டா புக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம பேரு கருப்பு ரோஜா இல்லைன்னா அறந்தாங்கி நிஷான்னு சொல்லுங்க, உங்களுக்கு 55% ஆஃபர் இருக்கு. யாருமே தர முடியாது, மீதி 55% நல்லா கேட்டு முடியாது பாத்துக்கங்க. ஏன்டி அதையுமா நான் கட்டுவேன், வந்து என்ஜாய் பண்றவங்க கட்டுங்களேன். இதான் வந்து நம்ம அவங்களோட டைனிங் தங்கம். உள்ள நுழைஞ்ச உடனே பாத்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு வாசப்படி, அது வந்து ரூமுக்கு போற வாசப்படி. இதுதான் வந்து டைனிங் ஹால், நமக்கு முக்கியம். வாங்க, ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா 2-3 ஃபேமிலிஸ் தாராளமா உட்காரலாம். டீ எப்பவுமே இங்க போட்டு வச்சிருவாங்க, நீங்க வந்து டீ குடிச்சுக்கலாம். சோ நமக்காக நைட்டு சமைச்சு கொடுத்தாங்க. அண்ட் இப்பவுமே நமக்காக வந்து சமையல் நடந்துட்டு இருக்கு. வந்து நீங்க எவ்வளவு தூரம் வர்றோம், நம்ம வந்து வீட்டுல சாப்பிடுற மாதிரி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து RS ஃபேமிலி ஸ்டே வந்து சூஸ் பண்ணலாம். காலையில மெனு பாத்தீங்கன்னா நாங்க பூரியும் இட்லியும் கேட்டிருக்கோம், ஏன்னா புள்ள குட்டியில வச்சுட்டு அதான் கேட்க முடியல, அதனால சிம்பிளா போதும் அப்படின்னு இருக்கோம். நைட்டு வந்து நமக்கு பிரியாணி கேட்டிருக்கோம், மத்தியானம் வேணான்னு சொல்லிட்டோம். நாங்க உண்மையிலேயே உங்ககிட்ட ஃபுட்டு வேணான்னோம், ஏன்னா நம்ம வந்து அவ்வளவு வந்து நம்மள வந்து பாத்துக்கிறாங்க, இவங்களை கஷ்டப்படுத்த வேணாம்னு சொல்லிட்டு அவங்க ஃபுட்டு வெளில பத்துறோம். வெளியெல்லாம் ஒத்துக்காது மேடம், குழந்தைங்களுக்கு அம்மாவுக்கும் அறவே ஒத்துக்காது, நீங்க இங்கதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அம்மாவே வந்துட்டாங்க. சரி வாங்க மக்களே, டீ தரவா? டீ அப்படியே டைனிங் முடிச்சுட்டு நம்ம பக்கத்துல வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ரூம்ஸ் வரதுக்கான. பட் நாங்க வந்து ஃபேமிலி ரூம், நீங்க வந்து புக் பண்ணும் போதே நான் இப்போ உங்களுக்கு விவரமா சொல்லிடுறேன் எந்த மாதிரி ரூம்ஸ் கேளுங்க அப்படின்னு. ஏன்னா இது வந்து இண்டிவிஜுவல் பால்கனியோட செமையா இருக்கு. பட் எங்க ரூம் தான் சூப்பரா இருக்கும், வாங்க போலாம். சோ நம்ம இந்த ரூம் தான் அப்படியே எடுத்திருக்கோம். ஆக்சுவலா இங்க வந்து ஒரு லைட்டை போட வச்சிருக்கு, பெரிய வந்து வெயிட்டிங் ஹால். வா, எங்களுக்கு ஒரு டயர்ட்ல உள்ள வந்த உடனே முக்கியமா வந்த உடனே அவங்க கேட்டாங்க, அதாவது மசாஜ் வந்து நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம், யாரு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், 2 மசாஜ் இருக்குங்க, நீங்க யூஸ் பண்ணிக்கோங்கன்னாங்க. நாங்க நைட்டு வந்து டயர்ட்ல படுத்துட்டோம். ஒரு பெரிய டைனிங் ஹால், அதாவது நாங்க டயர்டா வந்து ஹவாடா அப்படின்னு உட்கார்ந்த இடம் இதுதான். அது ப்ரொஜெக்டர் இருக்குங்க, நம்ம வந்து படம் பார்த்துக்கலாம் இங்க, அது ஒரு பெரிய பிளஸ்.
நானும் மஞ்சுமேல் பாய்ஸ் நைட்டு வரும்போது பாக்கணுமே, அதை பாக்கணும் இதை பாக்கணும், வந்து ஒண்ணும் பாக்கல, எங்களையே நாங்க சரியா பாக்கல, படுத்து தூக்கிட்டோம் அப்படி இருந்துச்சு. வெயிட்டிங் ஹால ஒட்டி பாத்தீங்கன்னா இந்த 2 ரூம், அங்க ஒரு ரூம் இருக்கு. 3 ரூம் தானா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அதான் தப்பு. 3ஓட சேர்த்து 3 6. அது எப்படிங்கறத நான் சொல்றேன். Come on. Yes. பயந்து அம்மா தலையை தூக்கிடுறாங்க. அதே காலு ஆக்சுவலா என்ன அப்படின்னா நம்ம நைட்டே வந்து பிளான் பண்ணோம். நைட் டயர்ட்ல எதுவும் பண்ணல. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் புருஷனும் ஆசைக்கும் இதுல பத்துருவாங்க. ஆக்சுவலி என்னன்னா நம்ம ஒரு ரெசார்ட் பிளான் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், நான் பர்சனலா என்ன பிளான் பண்ணேன்னா பாப்பாஸ் இருக்கிறதுனால பால் சாப்பாடு அங்கேயே கிடைக்கணும்னு யோசிப்போம். அதுக்கு இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. அண்ட் அட்மாஸ்பியருமே வந்து சூப்பரா இருக்கு. எல்லாத்தையும் விட இங்க வந்து இப்ப குழந்தைங்களோட வரீங்க, ஒரு நார்மல் டிவி நீங்க பாத்துக்கலாம். சும்மா சன் மியூசிக் இல்ல நீங்க விஜய் டிவி ப்ரொஜெக்டர்ல வச்சு நீங்க ஒரு படமும் பாத்துக்கலாம். ஒரு ஹோல் ஃபேமிலி என்ஜாய் பண்றதுக்கான இடம் இங்க இருக்கு. இப்ப வந்து நம்ம ரூம் போடுவாங்க. இது அம்மா ரூம், நம்ம ரூம் இல்ல, இதுதான் அம்மாவோட ரூம். வாங்க. மேல உள்ளது ஹர்ஷத்தோட பெட். ஆனா ஹர்ஷத் இங்க படுக்கல, எங்க கூட தான் படுத்தான். கீழே உள்ளது சஃபா பெட். சஃபா இன்னும் கீழே தூங்கிட்டு இருக்கு. சோ வந்து ரூம் வந்து சின்னதா இருந்தது அப்படின்னா நமக்கு செட் ஆகாதுங்க. ஏன்னா அம்மா வந்து இங்க தொழுவாங்க. அம்மாக்கு வந்து கொஞ்சம் பெருசா தான் வேணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதே மாதிரி ஒரு பெட், வாட்டர் பாட்டில். நீங்க வந்து ஒரு ஃபேமிலியோட 2 குழந்தைங்களோட இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரோட வந்தீங்கன்னா மேல கீழே எடுத்துட்டு அங்க 2 பேர் படுத்துக்கலாம். அதனால அந்த ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸா வரணும் அப்படின்னா முக்கியமா ஒரு விஷயம் சொல்லுங்க. பாத்ரூம்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு சின்னதா இருந்தா எங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா இவங்க எல்லாம் அநியாயம் பண்ணுவாங்க. இவளை நான் குளிக்க வர வைக்கணும். ஆனா பாத்ரூம் செம்ம பெருசு, செமையா இருந்துச்சு. இங்க ஒரு பிளஸ் இருக்கு. அந்த பிளஸ் வந்து நான் மேல காட்டுறேன். ஏன்னா இங்க பல்ல விளக்கிட்டாங்க, மேலதான் இருக்கும் பிரஷ். சுடுதண்ணி வருது, அது ரொம்ப முக்கியம். வந்து இப்பதான் நம்மளுடைய மொயினான விஷயம். மொயின் இல்ல தங்க, மெயின். வந்தீங்களா எல்லாரும்? என்னன்னா இப்ப அம்மா வந்து தனியா விட முடியாது நமக்கு. அவங்க வந்து நம்ம கண் பார்வையிலே இருக்கணும். இப்ப நீங்க வந்து ஃபேமிலியா வந்தீங்கன்னா கீழே 4 பேர், மேல 4 பேர், 8 பேர் இங்க படுத்துக்கலாம். பாருங்க எங்க ரூம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இங்க இருந்து எதுக்குன்னா வியூ பார்க்க நல்லா இருந்ததுங்க. நோ பியூட்டி மாவோட ரூம். சோ வந்து இங்க என்னன்னா இங்கேயும் அதே மாதிரி தான் கட்டில். இங்க ஒரு ஃபேமிலிஸா வந்தீங்க அப்படின்னா கீழே 4 பேர், மேல 4 பேர், சேம் அதே மாதிரி பெட்டு. இதோ அந்த 2 பெட்டு. மேல அரிசி தூங்கினா கீழே சஃபா இன்னும் தூங்கிட்டு இருக்கா. என்ன பிளஸ் இந்த பிரஷ் காட்டியது என்னன்னா இப்ப நம்ம எங்கேயாவது போறோம், நம்ம ஏதாவது ஒரு ரெசார்ட்ல ஸ்டே பண்றோம்னா நான் அதை அனுபவிச்சிருக்கேன். அதனால ரெசார்ட் பிரஷ்ல நான் விளக்க மாட்டேன். ஏன் விளக்க மாட்டேன்னா ஒரு தடவை தேய்க்கும் போது உங்களுக்கு கிழிச்சு வச்சுட்டோம். அந்த நரன்னு ஒரு நாறு நம்ம என்ன பண்ணுவோம், பிரஷ மறந்துருவோம். அப்போ வந்து இருக்கும்போது இது நிறைய பேருக்கு இந்த அனுபவம் கண்டிப்பா இருக்கும். இந்த இடத்துல கிழிச்சு எனக்கு வாய் குப்பிக்கும் போது ரத்தமே வந்தது. நான் இந்த நம்ம பிரஷ்ல தான் பிரஷ் பண்ணேன். பட் ஆனா எனக்கு இந்த பிரஷ் நான் வீட்டுக்கு எடுத்து போயிருவேன். கவிதா மேடம் எங்களை ஹெல்ப் பண்ண நினைக்காதீங்க, நீங்க நினைச்சா எனக்கு பரவாயில்ல. பிரஷ் வந்து நமக்கு இங்க பாரு செம்ம சாஃப்ட். அது மட்டும் இல்லடா, டங் கிளீனர் என்ன எடுக்க முடியுமோ எல்லா இடத்துல சஃபா எப்படி தூங்குது. சோ இங்க பிடிச்ச விஷயம் 2 இருக்குங்க. ஒண்ணு நம்மள கவனிக்கிற விதம், இன்னொன்னு ரூம்ல அவங்க வச்சிருக்க சின்ன சின்ன விஷயங்கள் நம்மள அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கு. இதோ அர்ஷத் ஏறி படுத்துறாரு, அர்ஷத் இப்படிதான் படுத்தாரு. அண்ட் முக்கியமா வைஃபை கனெக்ஷன் இருக்கு. சோ நீங்க ஆர்எஸ் ஃபேமிலி ஸ்டேல ஸ்டே பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட் லிங்க், அவங்களோட வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அதுல கேட்கலாம். அண்ட் டைரக்டா நம்ம பேரை சொல்லி போன் பண்ணீங்கன்னா 55% ஆஃபர் இருக்கு. சோ இப்படியே வந்தீங்கன்னா ஒரு ரூமா எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம், ராத்திரி நாங்க விளையாண்ட இடம். வா என்னன்னா நம்ம ஒரு ரூம்குள்ளே இருக்கிற மாதிரி எல்லாம் நாங்க எங்களுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அது அப்படியே ஆப்போசிட்டா வெளில வரணும், நிறைய ஃபன் பண்ணணும், ஜாலியா இருக்கணும். கேம்ப் ஃபயர் கேட்டோம், எனக்கு மழைனால அது முடியாதுட்டாங்க. பட் நம்ம இன்னைக்கு அதை ட்ரை பண்ணா, ஏன்னா எனக்கு சரி மழைன்னு ஒண்ணுமே பண்ண முடியல. சோ இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நானே மச்சான் சபினா ஆசிக்கு எல்லாம் இங்க உட்காந்து விளையாண்டோம், பயங்கரமா விளையாண்டோம். இதான் வழியா நினைச்சாதீங்க, நாங்க வந்து இப்படி வந்தோம். பட் உங்களுக்கான வழி இங்க இருக்கு. எல்லாமே தனித்தனி வழிதான். இந்த பக்கத்துல இருந்து வந்தா இந்த ரூம் ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கிட்டு இருக்கு வழி. பட் நான் வந்து இந்த ரூமுக்கு பக்கத்துல கனெக்ஷன் இருக்கனால இப்படி கதவு திறந்துட்டோம். இப்ப நீங்க வேற ஒரு ஃபேமிலியா இருந்தா அந்த கதவு திறக்க மாட்டீங்கல்ல, நீங்க அப்படிதான் இருக்கும். இந்த ரூம் பாத்தீங்க அப்படின்னா பெட் இப்படி பக்கத்துல இருக்கு, இங்க படுத்துக்கலாம். இதே மாதிரிதான் எல்லாருக்குமே இந்த 2 பெட்டுக்கா. இதுக்கு வந்து அவங்க என்ன ரீசன் சொன்னாங்க அப்படின்னா, மேடம் குழந்தைங்களோட வர்றவங்க வந்து ஐயோ குழந்தைங்களுக்கு வந்து பெட் கஷ்டமா இருக்குது, இந்த கீழே பெட் அந்த மாதிரிலாம் இல்ல மேடம்.
குழந்தைங்க ஃப்ரீயா தூங்கணும். இல்லன்னா நிறைய பேர் இங்க ஃப்ரெண்ட்ஸா வராங்க. 8 பேர் வரும்போது நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இதுல 4 பேர் கவர் ஆயிருவாங்க. இன்னும் 4 பேர் கீழே எடுத்தா போதும். 8 பேருக்கு 2 ரூம் போதும். அப்படிங்கும் போது அவங்களுக்கு நிறைய வந்து மிச்சமாகும். சோ அது மாதிரி உங்களுக்கு நாங்க 4 பேர் மட்டும் தான் வர்றோம், எங்களுக்கு ஒரே ஒரு ரூம் மட்டும் போதும் அப்படின்னாலுமே உங்களுக்கான வழி தனியா இருக்கு. அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப நான் ஓட்டு மேல உட்காந்து ஒரு ரீல்ஸ் எடுத்துருவேன். நேத்து வந்து மலைக்கு இப்ப நான் உட்காந்தேன்னா கீழே இண்டிவிஜுவல் ரூம்ல ஒருத்தர் தங்கி அவர் மடியில போயிருவீங்க. அவங்க மதுரைக்காரவங்களாம் வேற ரைட் நல்லா பேசினாங்க. நாங்க மதுரைக்காரவங்க தான் மேடம் அப்படின்னாங்க. இப்ப நான் பொழந்துட்டு உள்ள போய் அப்புறம் மதுரையில எந்த இடம் அதனால இப்ப நான் ஓட்டுல உட்கார மாட்டேன். இப்ப லைட்டா வெளியே வெயில் அடிக்குது, மத்தியானம் வந்து மலர்கனி அப்படின்னு அந்த ஓட்டுல உட்காந்து பண்ணலாம்ல. வந்து இது என்ன பிளஸ்னா காமன் ரெஸ்ட் ரூம் ஒண்ணு வச்சிருக்காங்க மக்களே. இப்ப என்ன அப்படின்னா இது எதுக்கு நான் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, மேபி டிரைவர் யாராவது வந்தாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு டிரைவர்ஸ் வந்து கீழே வந்து அந்த அண்ணா ரூம் இருக்குல்ல, அதுல கூட அவங்க தூங்கிக்கிட்டு ரெஸ்ட் ரூம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் உங்களுக்கு. அண்ட் இதுதான் அந்த படி. இதுல இருந்து இப்படி வந்தீங்கன்னா இந்த ரூம் போயிடலாம். இதுக்கு மேல ஒரு ரூம் இருக்கு. சரி, இந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணலாம் தாங்க. ஏன்னா கொஞ்சம் வெயில் அடிச்சுல, அப்ப கூட நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் நம்ம வந்த நேரம் சரியான நேரம். நேத்து வராம இன்னைக்கு வந்துருக்கோம். உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபேமிலியோட அமைதியா இந்த குருவி சத்தத்தோட வீட்டு சாப்பாடை சாப்பிட்டுட்டு இந்த ரிலாக்ஸா எங்கேயாவது டிராவல் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்க தாராளமா வந்து ஆர்எஸ் ஃபேமிலி ஸ்டே வந்து நீங்க போன் பண்ணி புக் பண்ணிடலாம். என் நம்பர் டீடைல் கொடுக்குறேன். என்னோட பேரை யூஸ் பண்ணீங்கன்னா, இல்ல நம்ம யூடியூப் சேனல் கருப்புரோஜா நேமை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 55% ஆஃபர் இருக்கு மக்களே. ஆசி கேட்டான், அக்கா ரிசார்ட்ல நமக்கு தேவையானதெல்லாம் இருக்குமான்னு. அவனுக்கு தேவையான எல்லாமே இருக்கு. வந்து உண்மையிலே வந்து நம்ம எனக்கே முதுகு வலிக்குது, நான் பண்ணிக்கிறேன். இப்ப பண்ணாதீங்க, வாங்க போலாம். ஆரம்பிச்சிங்களா? ஆன் பண்ணிட்டீங்களா? அங்க பிளக்கே போடலாம் என் பைத்தியமே. அதுக்குலாம் பண்ற மாதிரி. நம்ம ஆர்எஸ் ஃபேமிலி ஸ்டேல பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம ஃபுட் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் மெனு இதான் வேணும் அப்படின்னு. டோட்டல் ஃபேமிலி வந்து டைனிங் ஹால்ல உட்காந்துட்டாங்க. நான் குழந்தைங்க இருக்கிறதுனால என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, இட்லி மெயினா வேணும்னு கேட்டிருந்தேன். சூடா இருக்கு. பூரி கேட்டிருந்தேன், சாம்பார் இட்லிக்கு தேவைப்படும், ஸ்வீட் ஒண்ணு வச்சிருந்தேன், தேங்காய் சட்னி, பூரி கிழங்கு. உங்களுக்கு வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட் வேணும், இல்ல டயட் அந்த எதுவா இருந்தாலும் ஓகே, அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க. சும்மா வந்து ரெசார்ட்ல இல்லாம கொஞ்சம் வெளியில டிராவல் பண்ணலாம். சோ பயங்கர கிரௌட் இருக்கிறதுனால நம்ம எங்க போறோம் அப்படின்னா, அதனால வந்து நம்ம இந்த பூம்பாறை, இந்த பூங்காரை சும்மா அங்கே போயிட்டு, ஆமா தங்க உன்னை உன் பேச்ச கேட்டு வந்த பாவத்துக்கு இங்கே நிக்க வைப்பாங்க இவ்வளவு இருக்கு. வீட்லயே கடக்க மாட்டாங்க, எல்லாரும் இங்கதான் வர்றாங்க. ஏன் பூங்கலை பெங்களூர், ஓசூர், மைசூர்னு குட்டைக்கானல் அங்க வர்ற அன்னைக்கு இவ்வளவு கூட்டம் இருக்கு. ஹார்ஸ் ரைட் போறாங்க சப்பா. லாஸ்ட் இயர் அவ்வளவு அழுதா ஹார்ஸ பார்த்து. இந்த வருஷம் ஹார்ஸ்ல டிராவல் பண்றா. அடியே திண்டுக்கல்ல இறங்கிருங்க. The next day. ஏதாவது இண்டிவிஜுவல் ரூம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த இண்டிவிஜுவல் ரூமை காட்டுறதுக்கு தான் கூட்டிட்டு போறேன். இது என்ன, நம்மளுடைய ஆர்எஸ் ஃபேமிலி ஸ்டே பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலயுமே வைஃபை இருக்கு மக்களே. அதுதான் நமக்கு பெரிய பிளஸ். வைஃபை இல்லைன்னா சிரமம். ஏன்னா நமக்கு ஏதாவது அர்ஜென்டா கால் வரும், ஏதோ ஒண்ணு. இது என்ன சொல்லி இது தீர்ந்துருமா, எதையும் கார்ல வைக்க முடியாது போல இருக்கேன். இதுல வந்து இண்டிவிஜுவலா ஒரு டிவி இருக்கு. நம்ம ரூம்ல வந்து ஹால்ல டிவி இருந்தது. ஏன்னா நம்ம வந்து பெருசா எடுத்துட்டோம்ல, அதனால எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு 2 வந்து இப்ப நீங்க வந்து தனியா ஸ்டே பண்ணணும், பிரைவேட்டா ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்ப நாங்க எடுத்தோம்ல அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஆப்போசிட்ல ஒருத்தவங்க மதுரைக்காரவங்க இருக்காங்கல்ல, அவங்க ரெசார்ட் அவங்களுடைய ரூமே வந்து பிரைவேட் ரூம் தான். சரி, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லப்பா நாங்க கூட்டமா வந்து ஒரு இடத்துல இருந்து எல்லாம் ஜாலியா ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் வருவோம், ஒரு ஃபேமிலியா வருவோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ரூம் பெட்டர். ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய ஆர்எஸ் ஃபேமிலி ஸ்டேயோட வெப்சைட் லிங்க் வந்து நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அண்ட் நீங்க டைரக்டா நம்மளுடைய கருப்புரோஜா இல்ல என்னோட நேம் யூஸ் பண்ணி நீங்க புக் பண்ணீங்கன்னா 55%, அதாவது 50% கூட கிடையாதுங்க, பாதியை தாண்டி உங்களுக்கு ஆஃபர் இருக்கு. 55% நம்ம யூடியூப் சேனல்ல நம்ம வீடியோ டெலிகாஸ்ட் ஆன நாள்ல இருந்து ஒரு 1 வீக் குள்ளதான் நீங்க வந்து இதை புக் பண்ணணும். ஏன்னா அவங்களும் பாவம் இல்லையா, அப்படியே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா வருஷம் பூரா தான் இல்ல. நீங்களும் வந்து இங்க என்ஜாய் பண்ணிட்டு எனக்கு ரிவ்யூ சொல்லுங்க, கரெக்டா தான் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு. நம்மளுடைய ஆர்எஸ் ஃபேமிலி ஸ்டேயோட ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, சோலார் மூலமா தொடாதீங்க, சும்மா பாத்துணும் அவ்வளவுதான். ஏதாவது ஆயிரமோன்னு பயப்படியாதான். ஆமா, சோலார் மூலமா தான் இங்க ஹீட்டர் வந்து அவங்க வந்து ஆபரேட் பண்றாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். அங்க ஒரு சோலார் இருக்கு பாருங்க. சோலார்லயே ஹீட்
ஹீட்டர். அப்ப நம்ம சோலார் ஹீட்டர்ல குளிச்சிருக்கோம் சபி. நீங்க வரும்போது ஒரு 2 டேஸா பிளான் பண்ணிட்டு வாங்க. செம்மையா இருக்கும், பக்காவா இருக்கும். உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே நாங்க வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்போம். செம்ம ஜாலியா முடிஞ்சிருச்சு, கிளம்பிட்டோம். ஸோ உங்களுக்குமே வந்து ஆர்எஸ் ஃபேமிலி ஸ்டேல வந்து ஸ்டே பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது அப்படின்னா, வெக்கேஷனுக்கு வர்ற பிளான் இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து அவங்களோட வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. டைரக்ட் புக்கிங் வந்து 55% ஆஃபர். அது நம்மளோட யூடியூப் சேனல் பேரை சொல்லுங்க, என்னோட பேரை சொல்லுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஆஃபர் இருக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வெக்கேஷனை ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ சோ மச். பாய் பாய். மறக்காம நம்ம கருப்பு ரோஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.